எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம OnePlus Nord CEயோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கலாம், இதான் நமக்கு வந்து OnePlus Nord CEயோட பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பின்னாடி ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,000 rupees வந்து போட்டிருக்காங்க. நம்ம வாங்கின ரீட்டெயில் யூனிட்டோட ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வெர்ஷன் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து OnePlus.in தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சீல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு OnePlus Nord CE ஃபோன் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கவர்ஸ் எல்லாமே வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபோனை கையில் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் நாட் மாதிரி பின்னாடி வந்து நமக்கு கிளாஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால ஃபோன் வந்து கன்சிடரபிளாக நமக்கு வந்து லைட்டாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனை பிடிச்சோடனே தெரியுது ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சீப்பாக வந்து ஃபீல் ஆகுது. அது ஏன் தெரில, ஒரு மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சீப்பாக தான் ஃபீல் ஆகுது. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது, ஆனால் பிடிக்கும் போது வந்து கண்டிப்பாக சீப்பாக இருக்குது. பின்னாடியும் நம்மளுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கல, வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஃப்ரேமும் நம்மளுக்கு வந்து வெறும் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது, சீப்பாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு வந்து OnePlus Nordோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நாடோட ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட OnePlus Nord டீம் வந்து ஒரு வெல்கம் லெட்டர். அதுக்கப்புறம் இந்த ரெட் கேபிள் கிளப்போட ஒரு கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி இன்ஃபர்மேஷன், குயிக் கைட், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி TPU கேஸ் வந்து நமக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து WRAP சார்ஜர் 30T இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 30 வாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு Type-C USB கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து OnePlus Nord கோர் எடிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மறுபடியும் அதே தான், ஃபோன் வந்து செம்ம லைட்டாக இருக்குது. பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சீப் ஃபீலிங் வந்து வருது, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட OnePlus Nord ஒரிஜினல் OnePlus Nord வந்து இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து சைட் பை சைட் பார்த்தோம்னா OnePlus Nord வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பிடிக்கும் போது நல்லா ப்ரீமியமாக வந்துருக்கு. ஆனால் OnePlus Nord CE வந்து நம்மளுக்கு பிடிக்கும் போது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இல்லை, அதே சமயத்தில் லைட்டாக இருக்குது. ஸோ OnePlus Nordக்கும் OnePlus Nord CEக்கும் ஒரு டெடிகேட்டடான ஃபுல் கம்பேரிசன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நாளைக்கு போடுறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு OnePlus Nordல 2 கேமரா கட் அவுட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரே செல்ஃபி கேமரானால ஒரே ஒரு கேமரா கட் அவுட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை பக்கத்தில் வச்சுட்டு OnePlus Nord CEக்கு நம்ம வந்து கேஸ் வந்து போடலாம். ஸோ OnePlus Nordக்கு கேஸ் வந்து போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus CEக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து OnePlus அதுக்கப்புறம் பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து நான் இந்த ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்குது. OnePlus லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவேட் இருக்குது, அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 750G வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 6.43 இன்ச் 90 Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. நம்ம வாங்கின வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஒரே ஒரு 5G பேண்ட் சப்போர்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் கீ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OnePlusோட லெஜெண்டரி அலர்ட் ஸ்லைடர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கீழே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து மறுபடியும் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்துருக்கு, USB Type-C போட்டிருக்கு, ஒரே ஒரு ஸ்பீக்கர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுக்கல. பழைய OnePlus Nordல இருக்க மாதிரி இது நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்குது. அது தவிர நமக்கு வந்து மேலே வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நான் ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல நமக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் இல்லை. ஒரே ஒரு அப்ளிகேஷன் Netflix மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது, ஆனால் டீப்லோட் வந்து பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டீப்லோட் ப்ராசஸ் வந்து பார்க்கல அப்படின்னா நாங்கள் அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம் OnePlus Nord CE 5G அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் Oxygen OS 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை ஆன்
பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ அந்த 2 அப்டேட்டையும் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த Android 11 தான் நமக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் செக்யூரிட்டி பேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5th மந்த் செக்யூரிட்டி பேட்சில் வந்து வச்சிருக்காங்க. அதாவது மே மந்த் செக்யூரிட்டி பேட்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்து வரல. மேலே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். Snapdragon 750G இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து 6GB RAM 128GB வெர்ஷன் 90Hz AMOLED டிஸ்பிளே வந்து இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேக் போகலாம். பேக் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரி வந்து பார்க்கலாம். ஸோ பேட்டரி வந்து இதில் நமக்கு 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90Hz டிஸ்பிளே வந்திருக்கு. Snapdragon 750G வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ப்ராசஸர் வந்து ஒரு டவுன்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பேட்டரி வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. OnePlus Nordல பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேட்டரி லைஃப் வந்து பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ பார்ப்போம் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 64GB வேரியண்ட்டில் பேசிக்காகவே நமக்கு வந்து 128GB கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம். இதில் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்து வாங்கிக்கணும். ஏன்னா மெமரி கார்டு வந்து உங்களால் போட்டுக்க முடியாது. ஸோ 128GB வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 19GB வந்து யூஸ்டாக இருக்குது. மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா 64GB வெர்ஷன் இல்லை, பேசிக்கலாகவே 128GB வெர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம இப்போ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள தான் வந்து நம்ம இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 90Hz வந்துருக்கு. ஸோ 60Hz 90Hz ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் வந்து நமக்கு AMOLED வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ AMOLED வந்து எடுக்காதது ஒரு நல்ல விஷயம். ஸ்க்ரீன் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விவிட் இருக்குது, நேச்சுரல் இருக்குது. அட்வான்ஸ்டாக போயிட்டு நீங்களாக கூட மேனுவலாக கூட ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக ஆக்சிஜன் OSல என்னெல்லாம் செட்டிங்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்துருக்கு. அதே சமயத்தில் இதில் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துருக்கு. ஸோ MI ஃபோன்ஸில் மாதிரி இல்லைங்க. இதில் வந்து நீங்கள் ஃபுல் டே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எதுவுமே இல்லை. நிறைய விதமான ஒரு கஸ்டமைசேஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேலை செய்யுது. ஸோ இது வந்து ஆக்சிஜன் OS 11 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 11 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஃபீச்சர்ஸும் குறை வந்து வைக்கல. எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப்பில் ரன் ஆகிற ஆக்சிஜன் OS என்ன ஆக்சிஜன் OSோ சேம் ஆக்சிஜன் OS தான் நம்மளுக்கு வந்து இதிலும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம DRM இன்ஃபோ வந்து செக் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன்லாம் தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60Hz 90Hz வந்து சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. L1 சர்டிஃபிகேஷன் தான் இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து HDR+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ Netflix அப்புறம் Amazon Primeலாம் நீங்கள் வந்து கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கான்டென்ட் வியூவுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி. ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக வந்து நமக்கு க்ரீன் டிக் வந்திருக்கு. ஸோ கூகுள் கேமராக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் கேமரா வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள் கேமராக்கு வந்து டெடிகேட்டடான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஸ்லைட்டாக வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி வந்து தோணுது. ஸோ உங்களோட இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் கேமராவும் ஒரு விதத்தில் டவுன்கிரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து நாட்டில் வந்து பின்னாடி சோனி சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆம்னி விஷன் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து கம்பேரிசனாக நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. 2 மெகா பிக்சல் நம்மளுக்கு வந்து இந்த மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அதையும் நமக்கு வந்து ஒரு மாதிரி டவுன்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். இந்த OnePlus Nord CEல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களால் 4K வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. வெறும் மேக்ஸிமமாக 1080p 60 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஒரிஜினல் நாட்டில் பார்த்தீங்கன்னா OnePlus அதாவது ஒரிஜினல் நாட்டில் வந்து உங்களால் ஃப்ரண்ட்டில் 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு விதமான டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான டவுன் கிரேட்ஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு டெடிகேட்டடான வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேசலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அல்ட்ரா வைடில் வந்து ஹெச்டிஆர் அல்கோரிதம் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மெயின் கேமராவில் ஏன் தெரில ஹெச்டிஆர் அல்கோரிதம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாதிரி ஓவர் ஷார்ப்னு வந்து பண்ணுது. அதே சமயத்தில் சில டைம் வந்து கலர்ஸ் வந்து ஆஃபாக இருக்குது, சில டைம் வந்து நமக்கு கலர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஆஃபாக தான் இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து இன்னும் கேமராவை எக்கச்சக்கமாக அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில டைம் வந்து கலர்ஸ் நல்லா இருக்குது, ஸோ சில டைம் வந்து கலர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபாக இருக்குது. மேக்ரோ கேமரா வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. மேக்ரோ கேமராவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன போய் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, அதாவது அந்த 64 மெகா பிக்சல் கேமராவே OnePlus வந்து எக்கச்சக்கமாக வந்து டியூன் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் நம்மளுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு தோணுது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நம்மளுக்கு பிக்சர் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து பயங்கரமாக வந்து திணறுது. ஸோ அக்யூரேட்டாகவே இல்லை. அதே சமயத்தில் நம்ம செல்ஃபியை வந்து ரொம்ப அப்படியே வந்து அப்நார்மலாக வந்து ஷார்ப் பண்ணுது. எதுக்கு அப்நார்மலாக ஷார்ப் பண்ணுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து நம்ம 4K வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பின்னாடி எடுத்த ஒரு 4K வீடியோ, அதாவது 4K 30 FPS வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த 4K 30 FPS வீடியோ வந்து நம்மளுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இது மாதிரி ஆஃபான கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தத்தில் கலர் கேலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. அதே சமயத்தில் கேமரா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து இல்லை. ஸோ அப்டேட்ஸில் நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா சாம்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ண மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.